1945 காலகட்டங்கள்ல விடுமுறையில் வந்த சூழ்நிலை. தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது, ஒடுக்கப்பட்டோர்களுக்கான அந்த நெருக்கடி நிலையை நேரடியாக பார்க்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து அவர் நோக்கல. ஒடுக்கப்பட்டவர்கள் பலராக இருக்கின்ற பொழுது, ஒடுக்குகின்றவர்கள் சிலராக இருக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, இது சரியில்லையே! நம்ம எல்லை பாதுகாப்புல இருந்து இந்த நாட்டை காக்கின்ற பணியை விட, நம்முடைய சொந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கு இங்கே ஆட்களே இல்லை என்கிற ஒரு மனநிலையில என்ன செய்றாரு, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம்னு சொல்லி, ஏறத்தாழ ஒரு 26 வயது கூட ஆகல. ஒரு அமைப்பை கட்டமைத்து, ஒரு மிகப்பெரிய தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற அளவிற்கு, அந்த இளைய வயதிலேயே, அவ்வளோ பெரிய ஆளுமையாக வெளிப்படுகிறார். எல்லா இடங்களுக்கும் அவர் ஏன்னா அது காரணம் அவர் இராணுவத்தில இருந்தது ஒரு காரணம். தந்தையார் ஆசிரியராகவும், வழக்கறிஞராகவும் இருந்த ஒரு குடும்ப பின்புலம். அதேபோல கிறித்துவத்தின் வழியாக பெற்ற கல்வி, இராணுவத்தில் சென்றதனால் பல மொழிகளை அறிகின்ற அந்த அறிவு. இப்படிப்பட்ட அந்த பன்முகை ஆளுமையினால அவருக்கு ஒரு துணிச்சலான, அறிவார்ந்த முன்னெடுப்பு அவருக்கு இயல்பா வருது. அந்த நிலையில் தான் அந்த பகுதி மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம், மற்ற அதனுடைய சுற்று பகுதியில் முழுவதுமே அவருடைய கால்படாத இடம் இல்ல. எல்லா இடங்களுக்கும் சென்று எளிய மக்களை பார்ப்பது, அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, குரல் கொடுப்பது என்ற நிலையிலே அவருடைய ஒரு சமூக பணி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்.